வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சியின் பலன்களும் பரிகாரமும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். உங்கள் ராசிக்கு 5, 8 அதிபதியான குரு பகவான் இப்போதைக்கு கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச குருவாகி பயணிக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வருவது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஏன்னா முழு சுபரான குரு பகவான் 12ஆம் இடத்துல தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்தாலும் கூட அவர் உச்ச குருவாக அங்கே செயல்படுறதுனால உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில வம்பு வழக்கிலிருந்து சில மாற்றத்தையும் குடும்பத்தில் நல்ல ஏற்றத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார். இப்படி சிம்ம ராசிக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12ல் பயணிக்கும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வையால் பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் இதில் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அடுத்து தாய்க்கு ஏதாச்சும் தொந்தரவுகள், உடல்நல கோளாறுகள் இருந்தால் அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிக்கலாம். அதையும் சரி பண்ணி கொடுத்துருவார். 4ஆம் இடம் என்பது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தையும் உங்களுக்கு மேம்படுத்தி கொடுப்பாரு. வீடு இடமாற்றம், வீடு மாற்றுறது, வீடு கட்டாமல் அப்படியே பாதிலே நிற்கிறது, இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். பாதிலே கிடப்பில் போடப்பட்ட வீடு ஆகட்டும், மற்ற வேலைகள் ஆகட்டும், கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதை நிவர்த்தி பண்ணி குடி போயிடலாம். மொத்தத்தில் இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சொத்து, சுகம். அது தாயாக இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு சில சுகங்கள், அன்புகள் கிடைக்கும் இல்லையா? அந்த இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில். வண்டி, வாகனம் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம், புதுசாக வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் இந்த வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி பழுதாகும், விபத்தாகும். என்ன காரணம்னா, நம்ம குரு பகவான் பயிற்சியை மட்டுமே வச்சு உங்களுக்கு எல்லா நன்மையும் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டம சனியாக சனி பகவான் அங்கே பயணித்துக்கிட்டு இருக்கிறாரு. பொதுவாக உங்கள் ராசிக்கு பெரும் பகை கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் பயணிக்கும் காலகட்டத்தில் அதே நேரத்தில் 12ல் குரு பகவான் வருவது அவ்வளவு சிறப்பு கிடையாது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா, மெயினாக புதன் பகவானும், அடுத்து குரு பகவான், செவ்வாய் பகவான். இதில் புதன் பகவான் பட்டும் படாமல் ஒரு 25 நாளைக்கு ஒரு முறை செஞ்சுட்டு போயிடுவார், நன்மையோ தீமையோ. ஆனால் அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த குரு பகவானே உங்கள் ராசிக்கு 12ல் மறையும் போது இது ஒரு சோதனை காலம்தான் உங்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இரண்டாவது, அஷ்டமச்சனி வேறு உங்களை பாடாப்படுத்துது. சும்மா புல்தடிக்கு பயில்வான்ங்கிற மாதிரி என்ன தான் பலசாலியாக இருந்தாலும் பொழுதுக்கும் அடிபடுறது, வண்டி வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாகிறது, உடம்பில் நோய் நொடி தொந்தரவுகள், இப்படி ஏதோ ஒரு டார்ச்சர் மனதளவிலையும் உடல் அளவிலையும் உங்களை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரக கோளாறு தான். அதே நேரத்தில் ஒரு நன்மையும் இருக்குது. உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 12ல் அமர்ந்தாலுமே கூட உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக செயல்படக்கூடிய கிரகமான குரு பகவான் 12ல் மறைகிறது ஒரு சிறப்பு தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. அந்த சனி பகவானை குரு பகவான் 8ஆம் வீட்டு அதிபதியே பார்ப்பது அதைவிடும் சிறப்பு இல்லை. ஆகையினால எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு சோதனையான குரு பயிற்சி காலம்தான். எல்லா விஷயத்திலுமே நீங்கள் நின்று நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்படணும். அதுவும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய திசாபுத்தியாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதாக இருந்தாலும் தடை, தாமதம், வம்பு, வழக்கு, பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இருந்தாலும் குரு பகவான் முழு சுபராகி உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதினால் 4, 6, 8ஆம் இடங்களை பார்ப்பதினால் 4ஆம் இடம் வலுப்பெறும், 6ஆம் இடம் வலுப்பெறும், 8ஆம் இடமும் வலுப்பெறும். அப்படி பார்க்கும்போது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி
விருச்சிக ராசியில் அமர்ந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் மகர ராசியில் இருக்கிற கிரகமும் மகர ராசியும் உங்களுக்கு நன்மைகளை செஞ்சே ஆகணும். அதே வேளையில் தனுசு ராசியில் இருக்கிற சனி பகவான் மட்டும் அவர் கொடுக்கக்கூடிய தீமைகளை குறைச்சிப்பார், கண்டிப்பாக நன்மைகளை செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் ஆயுள் காரகனை பார்ப்பதினாலும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு செலவினங்கள் கண்டிப்பாக உண்டு. சும்மா சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய பச்சை தண்ணியில் கூட கிருமிகள் இருந்து உங்களுக்கு அதன் மூலமாக சளி ஜுரம் போன்ற தொற்று வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு உயிரை வச்சு சித்திரவதை பண்ணும் கிரகங்கள். ஆகையினால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு, 12ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு கோச்சாரத்தில். இந்த காலகட்டத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் 6-8 கிரகங்கள் அமர்ந்து அதனுடைய திசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் ரொம்ப மோசமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் கிரகங்கள். ஆகையினால் நீங்கள் கண்டிப்பாக குரு பிரீத்தி பண்ணிக்கோங்க. குரு பெயர்ச்சிக்கு முன்னதாக குருவுக்கான சிறப்பு ஸ்தலங்களில் கண்டிப்பாக ஹோமங்களும் யாகங்களும் நடைபெறும். அதில் கண்டிப்பாக உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் கலந்துக்கோங்க. அப்படி கலந்துக்க முடியாதவங்க குரு பகவானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்துக்கு பால், பழம், பன்னீர், தேன், மஞ்சள் அல்லது சந்தனம், திரவியப்பொடி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இளநீர் வாங்கி கொடுங்க. குரு பகவானுக்கு முள்ளெரும்பு மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அவருக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டு கொண்டக்கடலை சுண்டலை அங்கே உள்ள கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. கோச்சாரத்தில் குருவும் சனியும் அமர்ந்திருக்கும் நிலைகள் சரியில்லாத சூழ்நிலையாக இருக்குது. இதனால் உங்களுக்கு ஜாதகம் சாதகமாக இல்லாத இந்த காலகட்டத்தில் நீங்கள் குரு பிரித்தியும் சனி பிரித்தியும் பண்ணிக்கொள்வது சாலச் சிறந்தது. அப்படி குரு பிரித்தி சனி பிரித்தி பண்ண முடியாதவங்க குரு கோவிலுக்கும் சனி கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. அதுவும் முடியாதவங்க வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்கள் உள்ள சன்னதியில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. காலையில் 6 to 7 ஏற்றுங்க. இது வியாழக்கிழமை காலையில் 6 to 7:30 யமகண்ட வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது குருவோட ஓரை காலம்தான் அது. அதே போல் சனிக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 சனி பகவானுக்கு, அதாவது நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி சங்குப்பூன்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கும் அந்த பூ மாலையாக கட்டி அவர் சனி பகவானுக்கு போட்டு அவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இதை தொடர்ந்து செய்ய முடியாதவங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் வரும்போது குரு பகவானுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்திரமும் சனிக்கிழமையும் வரும்போது சனி பகவானுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முடிந்த வரைக்கும் நீங்கள் சனி பிரதோஷத்தில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்துக்கிறதும் அதை விட சிறப்பு. இதுபோல் நீங்கள் தொடர்ந்து கோச்சார கிரகத்தின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்ற உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். திடீர்னு சின்ன விபத்துக்களை நீங்கள் சந்திக்க நேரிடக்கூடும். கொடுத்த பணம் வராமல் இருக்கும். அதே போல் நீங்கள் வாங்கிய பணத்தை கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முக்கியமாக இரவு தூக்கம் கெடும். உங்களுக்கு பல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு அதை நினச்சி வேதனை அடையக்கூடிய காலமாக இருக்கும். அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தாய் வழியால் சில மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. இதிலேயும் சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு. அதுபோல் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 12ல் இருக்கிறதும் 6க்குடையவர் 7ல் இருக்கிறதும் திடீர் ராஜயோகத்தையும் திடீர் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கோச்சார நிலைகள். ஆக மொத்தம் எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சி தான். இந்த குரு பயிற்சினால் நீங்கள் அடைய வேண்டிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45% தான் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு நன்மைகள். இதை மீறி உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யோக தசாபுத்திகள் நடக்கணும். உங்களுடைய லக்னாதிபதி 5, 9ஆம் அதிபதிகள் வலுவோடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து இந்த ஓராண்டு காலம் தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை